அமெரிக்காவை தாண்டி அமெரிக்கா வரும் பேச்சு மாத்திரம்தான். அதை தாண்டி வல்லரசு நாடுகளாக ஏற்கனவே இருக்கக்கூடிய சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் தங்களுடைய வேரிலே வேலை பார்க்க ஆரம்பித்திருக்கிறது. இல்லாவிட்டால் தன்னுடைய வேரை பலப்படுத்துமா போல தேவையானவைகளை, அது இராணுவ பலமாக இருக்கலாம், ஆயுத பலமாக இருக்கலாம், பொருளாதார பலமாக இருக்கலாம். இவைகளை எல்லாம் ரகசியமாக அவைகள் நிகழ்த்தி கொண்டு தங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை அண்மையிலே வெளியாக இருக்கிற செய்திகள் காட்டி நிற்கின்றது. தேர்தலின் பொழுது ஜோ பைடன் அவர்கள் வென்ற பொழுது இவர் பேசிய பேச்சொன்றை, அதாவது அவர் அங்கே சென்று போரிடுங்கள் என்கின்ற மாதிரியான ஒரு கருத்துப்பட, அதாவது வெள்ளை மாளிகையோ அல்லது அமெரிக்கா ஆளும் கட்டிடத்திற்கு செல்லுங்கள், சென்று போரிடுங்கள் என்பது அவர் கூறிய வார்த்தைகள் உண்மை. ஆனால் வெவ்வேறு இடங்களில் அதை கூறியிருந்தார். அவர் நேரடியாக அங்கே செல்லுமாறு கூறவில்லை. நாங்கள் போராட வேண்டிய நேரம் என்பதை வேறு ஒரு பேச்சின் பகுதியாகவும், இந்த இடத்தை குறிப்பிட்டது வேறு ஒரு பேச்சின் பகுதியாகவும் இருந்தது. அதனை தங்களுடைய சுருக்க கண்ணோட்டத்தில் பிபிசி வெட்டி பொருத்தி இருந்தது. அப்பொழுது கேட்கின்றவர்களுக்கோ பார்க்கின்றவர்களுக்கோ ட்ரம்ப் அவர்கள் இவ்வாறான ஒரு அடாவடித்தனத்தில் ஈடுபடுமாறு தன்னுடைய ஆதரவாளர்களை கேட்டிருந்தார் என்பது குறித்த ஒரு ஐயம் வளர்ந்திருக்கு. அந்த ஐயத்தின் காரணமாக அவர்கள் தன் மீது அவதூறு செலுத்திவிட்டார்கள். அவ்வாறானது நிகழக்கூடாது என்பதைத்தான் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார். இதன் மூலம் பிபிசி ஒரு ஆட்டம் கண்டது என்று எவ்வாறு கூற வேண்டும் என்றால், பிபிசியின் தலைமை அதிகாரி கூட பத்திரிகா தர்மத்திற்கு இணங்கி தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார் என்றால் அவ்வாறான ஒரு நிகழ்ச்சி நடைபெறக்கூடாது என்பதற்காக நீதிமன்றம் ட்ரம்ப் அவர்களுக்கு சாதகமாக பதிலுமா என்கின்ற கேள்வி இங்கே இருக்கின்றது என்றால், ட்ரம்ப் அவர்கள் ஊடகங்கள் சார்ந்த நிலைப்பாட்டில் பல தவறுகளை இழைத்தவராக அல்லது பல முறை வரப்பு மீறியவராக செயற்பட்டிருக்கின்றார். எனவே அவ்வாறான ஒருவருக்கு ஆதரவாக அவர்கள் செயற்படுவார்கள் என்பதை நாங்கள் நினைக்கவில்லை. அதைவிட $1 பில்லியன் என்பதற்கு பெறுமதியானவர் அவர் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பும். அதாவது அவ்வளவு நேர்மையானவரா என்றால் நேர்மையை நிரூபிக்க சொன்னால் அவரால் நேர்மையை நிரூபிக்க முடியாது. இந்த ஜெஃப் எஸ்டீன் என்கின்றவரின் விவர கொத்துக்கள் வெளியிடுமாறு அவருடைய கட்சியினரை கேட்ட பொழுது அவை வெளியிட்ட உடனே வெனிசுலா தாக்குதல் மற்றும் கிரீன்லாந்து போன்ற விவகாரங்களை அவர் தொடக்கியதால் அந்த விவகாரம் மறைக்கப்பட்டுவிட்டது. சிறு பராய சிறுமிகளுடன் உறவு கொண்டிருந்தார்கள் என்கின்ற ஒரு விவகாரத்தில் அவர் கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த விவகாரத்தை அவர் மறைத்து இப்பொழுது உலகம் வேறு பக்கம் திரும்பி செல்கிறது. ஒரு மேக் என்பது 1224 கிலோமீட்டர் என்கின்ற வகையில் பார்த்தோமாக இருந்தால் 20,000 கிலோமீட்டர்கள் மணத்தியாலத்திற்கு பயணிக்கக்கூடிய தன்மையை உடையதாக இருக்கும். எனவே இவை தாக்கு இலக்குகளாக சில வேளைகளில் 30 நிமிடங்கள் 20 நிமிடங்களையே கொண்டவையாக எங்கே வைத்து ஏவப்படுகின்றது என்பதை பொறுத்தும், அது ஏவுவதற்கு அந்த வாகனங்கள், இவை சாதாரணமாக வாகனங்களில் கொண்டு சென்று ஏவக்கூடிய தொழில்நுட்பத்தை உடையதால் அவ்வாறு ஏவப்படுகின்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற இந்த ராக்கெட் டிஃபென்ஸ் சிஸ்டம் எனப்படுகின்ற இந்த பாதுகாப்பு திட்டத்திற்குள் இவை அகப்படாமல் இலக்குகளை தாக்கக்கூடியதான நடைமுறையை கொண்டிருக்கின்றன. நேரம் 10:31 இருக்கிறது. இது சமூக அரசியல் மட்டங்களில் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை சர்வதேச அரசியலாக இருந்தாலும் உள்நாட்டு அரசியலாக இருந்தாலும் பேசுவதற்கான நேரம் இருக்கிறது. அந்த வகையில் ரஷ்யா, சீனா, அமெரிக்கா, இவைகளில் இந்தியா, இவைகள் உள்ளிட்ட பேச்சுக்கள் தான் அதிகமாக இப்பொழுது சர்வதேச அரங்கிலே பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. மிக குறிப்பாக அமெரிக்கா ஒரு மையப்புள்ளியாகவும், அது தன்னை சுற்றி இருக்கிற நாடுகள் மீது பிரயோகிக்கிற அழுத்தங்கள் தொடர்ச்சியாக பேசுபொருளாகவே இருந்து வருகிற இந்த காலப்பகுதியில், அதே சமகாலத்திலே அமெரிக்காவை தாண்டி அமெரிக்கா வரும் பேச்சு மாத்திரம்தான். அதை தாண்டி வல்லரசு நாடுகளாக ஏற்கனவே இருக்கக்கூடிய சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் தங்களுடைய வேரிலே வேலை பார்க்க ஆரம்பித்திருக்கிறது. இல்லாவிட்டால் தன்னுடைய வேரை பலப்படுத்துமா போல தேவையானவைகளை, அது இராணுவ பலமாக இருக்கலாம், ஆயுத பலமாக இருக்கலாம், பொருளாதார பலமாக இருக்கலாம். இவைகளை எல்லாம் ரகசியமாக அவைகள் நிகழ்த்தி கொண்டு தங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை அண்மையிலே வெளியாக இருக்கிற செய்திகள் காட்டி நிற்கின்றது. அதுல மிக குறிப்பாக இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிற ஒரு சில விடயங்கள். ஒன்று,
பிபிசிக்கு எதிராக தன்னை குறித்ததான ஒரு டிஃபமேஷனுக்கான வழக்கினை பதிவு செய்திருக்கிறார் ட்ரம்ப். காரணம் அவருடைய ஒரு பேச்சை திரிவுபடுத்தி பிரசுரித்ததற்காக ஒரு டிஃபமேஷன் கேஸை வந்து அவர்களுக்கு எதிராக கொடுத்திருக்கிறார். ஆனால் பிபிசி அந்த டிஃபமேஷனை நிராகரித்திருக்கிறது. நிராகரித்து அதை அவர்கள் கொடுக்கிற விளக்கம் அதற்கு வேறு வேறு விதமாக இருக்கிறது. ஆக இது இதை குறித்து நாங்கள் பேச வேண்டும். இது என்ன பேச்சு அவ்வாறு பேசப்பட்டது? என்ன இதற்கு பிபிசியினுடைய பதில் என்ன? வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? இவைகள் குறித்து நாங்கள் பேச வேண்டும். அதே நேரம் ரஷ்யாவும், சீனாவும் நீ, நான் என்று முந்திக்கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய ஆயுத திறனை, அணு ஆயுத திறனை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சீனா ஒரு ஹைபர்சானிக் ராக்கெட் ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது. அதேபோல ரஷ்யா மிகவும் தீவிரமான இன்னும் ஒரு ஆயுதத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஆக இவைகள் குறித்து பேசுவதற்கான நேரமாக இது இருக்கிறது. நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் தர்மா. வணக்கம், வணக்கம் பிரியா, வணக்கம் நேர்களே. மற்றொரு உரையாடலிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ட்ரம்ப் 2006 ஆற்றிய உரை என்று நினைக்கிறேன் அது. ஆக அதை பிபிசி திரும்பப்படுத்தியதாக ஒரு ஒரு டெஃபமேஷன் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் அதை பிபிசிக்கு எதிராக முன்னெடுத்திருக்கிறார். இதனாலே அங்கே பணியாற்றுகிற முக்கிய பதவிகளில் இருக்கிறவர்கள் ராஜினாமா செய்த நிலைமை எல்லாம் இருக்கிறது. இதை பற்றி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக இது நான் நினைக்கின்றேன் 2021 அல்லது அதாவது தேர்தலின் பொழுது ஜோ பைடன் அவர்கள் வென்ற பொழுது இவர் பேசிய பேச்சொன்றை அதாவது அவர் அங்கே சென்று போரிடுங்கள் என்கின்ற மாதிரியான ஒரு கருத்துப்பட, அதாவது வெள்ளை மாளிகையோ அல்லது அமெரிக்கா ஆளும் கட்டிடத்திற்கு செல்லுங்கள், சென்று போரிடுங்கள் என்பது அவர் கூறிய வார்த்தைகள் உண்மை. ஆனால் வெவ்வேறு இடங்களில் அதை கூறியிருந்தார். அவர் நேரடியாக அங்கு செல்லுமாறு கூறவில்லை. நாங்கள் போராட வேண்டிய நேரம் என்பதை வேறு ஒரு பேச்சின் பகுதியாகவும், இந்த இடத்தை குறிப்பிட்டது வேறு ஒரு பேச்சின் பகுதியாகவும் இருந்தது. அதனை தங்களுடைய சுருக்க கண்ணோட்டத்தில் பிபிசி வெட்டி பொருத்தி இருந்தது. அப்பொழுது கேட்கின்றவர்களுக்கோ பார்க்கின்றவர்களுக்கோ ட்ரம்ப் அவர்கள் இவ்வாறான ஒரு அடாவடித்தனத்தில் ஈடுபடுமாறு தன்னுடைய ஆதரவாளர்களை கேட்டிருந்தார் என்பது குறித்த ஒரு ஐயம் வளர்ந்திருக்கு. அந்த ஐயத்தின் காரணமாக அவர்கள் தன் மீது அவதூறு செலுத்திவிட்டார்கள். அவ்வாறானது நிகழக்கூடாது என்பதைத்தான் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார். இதன் மூலம் பிபிசி ஒரு ஆட்டம் கண்டது என்று எவ்வாறு கூற வேண்டும் என்றால், பிபிசியின் தலைமை அதிகாரி கூட பத்திரிகா தர்மத்திற்கு இணங்கி தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார் என்றால் அவ்வாறான ஒரு நிகழ்ச்சி நடைபெறக்கூடாது என்பதற்காக. இருந்த பொழுதிலும் இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் அதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கின்றார். ஆனால் அந்த வழக்கு எவ்வாறு வெற்றி பெறுமா இல்லை, அவர் பண விரும்பியாக அல்லது பணத்தை நோக்கியதாக அவரது வழக்கு என்பது இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அது குறித்த நிலைமைகளை நீதிமன்றம் தீர்மானிக்கும். ஆனால் நீதிமன்றம் ட்ரம்ப் அவர்களுக்கு சாதகமாக பதிலுமா என்கின்ற கேள்வி இங்கே இருக்கின்றது என்றால், ட்ரம்ப் அவர்கள் ஊடகங்கள் சார்ந்த நிலைப்பாட்டில் பல தவறுகளை இழைத்தவராக அல்லது பல முறை வரப்பு மீறியவராக செயற்பட்டிருக்கின்றார். எனவே அவ்வாறான ஒருவருக்கு ஆதரவாக அவர்கள் செயற்படுவார்கள் என்பதை நாங்கள் நினைக்கவில்லை. அதைவிட $1 பில்லியன் என்பதற்கு பெறுமதியானவர் அவர் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பு, அதாவது அவ்வளவு நேர்மையானவரா என்றால் நேர்மையை நிரூபிக்க சொன்னால் அவரால் நேர்மையை நிரூபிக்க முடியாது. இப்பொழுது இந்த ஜெஃப் எஸ்டீன் என்கின்றவரின் விபர கொத்துக்கள் வெளியிடுமாறு அவருடைய கட்சியினரை கேட்ட பொழுது அவை வெளியிட்ட உடனே வெனிசுலா தாக்குதல் மற்றும் கிரீன்லாந்து போன்ற விவகாரங்களை அவர் தொடக்கியதால் அந்த விவகாரம் மறைக்கப்பட்டு விட்டது. சிறு பராய சிறுமிகளுடன் உறவு கொண்டிருந்தார்கள் என்கின்ற ஒரு விவகாரத்தில் அவர் கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த விவகாரத்தை அவர் மறைத்து இப்பொழுது உலகம் வேறு பக்கம் திரும்பி செல்கின்றது. எனவே அது போன்ற சம்பவங்கள் இடம்பெறலாம் இந்த விசாரணையின் பொழுது. ஆனால் பிபிசி என்பது 2 துண்டுகளை வெட்டி ஒரு அவர் நேரடியாக கூறியது போன்று சொன்னதுதான் அதன் காரணம். அதுதான் உண்மை. நிச்சயமாக அதற்கு பிபிசி ஆற்ற இருக்கிற எதிர்வினையும் நாங்கள் அண்மையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிபிசி அந்த டெஃபமேஷன் என்பதை நிராகரித்தாலுமே அதற்கான பகுதியளவான பொறுப்பினை ஏற்றிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது போக இப்பொழுது ரஷ்யா தன்னுடைய அணு ஆயுத கெட்டித்தனத்தை, இல்லாவிட அணு ஆயுதத்தில் அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய உயரத்தை காண்பிக்குமா போல இந்த கால நிலைகள்ல புதிய
ஹைப்ரோனிக் ஆயுதத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அதனுடைய வேகம் அது எவ்வளவு தூரம் வீரியமானதாக இருக்கப் போகிறது? இல்ல இது எவ்வாறு பார்க்கப்பட வேண்டுமென்றால், இந்த ஹைபர்சோனிக் இந்த ராக்கெட்ஸ் என்பதை விட ஹைபர்சோனிக் வெஹிக்கிள் என்கின்ற ஒரு நடைமுறைக்கு அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். இதன் மூலம் இப்பொழுது அந்த அம் அ வ புவியீர்ப்பு எல்லையை கடந்து பயணம் செய்கின்ற ராக்கெட்டுகள் இப்பொழுது இவர்கள் செய்கின்ற புதுமுறையின்படி, அவை இந்த காற்று ஆக்ஸிசைட் அதாவது அவர்கள் எரிபொருளையும், ஆக்ஸிஜனையும் கொண்டு சென்றுதான் வாகனம் செலுத்துகின்ற அந்த ராக்கெட் செல்லுகின்ற பயணத்தில் இப்பொழுது வான்வெளியில் உள்ள ஆக்ஸிஜனை பயன்படுத்துகின்ற பொழுது அதன் பாரம் குறைவாக இருக்கும், பயண வேகம் கூடுதலாக இருக்கும். எனவே அது அடையக்கூடிய இலக்கு என்பது இலகுவாக அடையக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான நிலைமையில் இந்த இவ்வாறான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற நாடுகளாக 3 நாடுகள் தங்களை அறிமுகப்படுத்திவிட்டன. அமெரிக்கா இவ்வாறான தொழில்நுட்பத்தை வைத்திருக்கலாம். ஆனால் அது குறித்த தகவலை இன்னும் அது வெளியிடவில்லை. இருந்த பொழுதிலும் இந்த அமெரிக்காவிடம் அந்த ஆயுதம் இருப்பது என்பது யாருக்குமே பாதிப்பில்லை. ஆனால் இப்பொழுது சீனா, ரஷ்யா மற்றும் இந்தியா கூட அக்கினி 5 என்கின்ற ஒரு இந்த ஹைபர்சோனிக் ஆயுதத்தை இதே பாணியில் தயாரித்திருக்கின்றது. அதுவும் அதே போன்ற ஒரு விமான தோற்றத்தை உடையதாக, அதாவது விமான தோற்றம் என்பதை விட ராக்கெட் செயற்பாட்டில் இருந்து ஒரு வான்வெளி வாகனமாக மாறக்கூடிய அதாவது அந்த அங்கே உள்ள புவியீர்ப்புக்கு மேலே உள்ள காற்றை, ஆக்சிஜனை உள்வாங்கி பயணிக்கக்கூடியதான நிலைமையில் செய்திருக்கின்றது. எனவே இந்த 3 நாடுகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. இதன் விடயம் என்னவென்று சொன்னால், அந்த ஒலியின் வேகத்தை விட இவை 15 20 மடங்கு அதிகமானவை. அதை எவ்வாறு கூறலாம் என்றால், ஒரு மேக் என்பது 1224 கிலோமீட்டர் என்கின்ற வகையில் பார்த்தோமாக இருந்தால் 20,000 கிலோமீட்டர்கள் மணத்தியாலத்திற்கு பயணிக்கக்கூடிய தன்மையை உடையதாக இருக்கும். எனவே இவை தாக்கு இலக்குகளாக சில வேளைகளில் 30 நிமிடங்கள் 20 நிமிடங்களையே கொண்டவையாக எங்கே வைத்து ஏவப்படுகின்றது என்பதை பொறுத்தும், அது ஏவுவதற்கு அந்த வாகனங்கள் இவை சாதாரணமாக வாகனங்களில் கொண்டு சென்று ஏவக்கூடிய தொழில்நுட்பத்தை உடையதால் அவ்வாறு ஏவப்படுகின்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற இந்த ராக்கெட் டிஃபென்ஸ் சிஸ்டம் எனப்படுகின்ற இந்த பாதுகாப்பு திட்டத்திற்குள் இவை அகப்படாமல் இலக்குகளை தாக்கக்கூடியதான நடைமுறையை கொண்டிருக்கின்றன. இவ்வாறான நடைமுறையை கொண்டிருக்கின்றபடியால் அவற்றின் பயண தூரம் என்பது முக்கியமானது. இப்பொழுது குறிப்பாக ரஷ்யா தயாரித்த இந்த ஏவுகணைகள் அநேகமாக 10,000 கிலோமீட்டர் செல்லலாம் என்கின்ற ஒரு கருத்தியல் இருக்கின்றது. அவர்கள் பரிசீலித்தது 8,000 இருக்கின்றது. அதே போல இந்தியா என்பது 8,000 இருக்கின்றபடியால் அவர்கள் சீனாவின் முழு பகுதியையும் அல்லது ஐரோப்பாவின் ஒரு சில பகுதிகளை கூட எட்டக்கூடிய அளவிற்கு வைத்திருக்கின்றார்கள். சீனா இந்த தொழில்நுட்பத்தின்படி அவர்கள் அந்த ஃபெய்டூன் 2 என்கின்ற ஒரு இவ்வாறான ஏவுகணை தாங்கள் தயாரித்து விட்டோம் என்று கூறுகின்ற பொழுதும் அவர்களுடைய இந்த தூரம் மற்றும் வேகம் என்பதை அவர்கள் வெளிவிடவில்லை. அதாவது பரீட்சார்த்த முயற்சியில் வெற்றி அடைந்து விட்டதாக சாதாரணமாக அறிவித்து விட்டிருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் அந்த அவ்வாறான செயற்பாடு அவர்களுக்கு இருக்குமாக இருந்தால் அது அவர்கள் சீனாவில் இருந்து ஏவுகின்ற பொழுது எடுக்கக்கூடிய நேரம் என்பது மிகவும் குறைவாக இருக்கும். ஆனால் இவ்வாறான இலக்குகள் என்பன அமெரிக்காவுக்குத்தான் அதிகமான பாதிப்பை வழங்கும் என்றால், அமெரிக்காவின் கடற்தளங்கள் அல்லது நாசகாரி கப்பல்கள் என்பன 7 தொகுதிகள் பல கடல்களிலும் நிற்கின்றன. அவைகள் இலக்கு வைக்கப்பட்டால் சில வேளைகளில் அடையாளம் காண முடியலே அழிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். அவ்வாறான தன்மை ஏற்படுகின்ற பொழுது அது உலக யுத்தத்திற்கு வழிவகுக்கும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருந்த பொழுதிலும் இவை தங்களுடைய பலத்தை பயன்படுத்துவதற்காக அல்லது பலத்தை காட்டுவதற்காக, இப்பொழுது குறிப்பாக கூறினீர்களானால் இந்தியா தனது அக்னி 5 என்கின்ற ஏவுகணையை வேறு நாடுகளை நோக்கி செலுத்துமா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். என்றால் அது பாதுகாப்பின் ஒரு பரிணாமத்தை தான் அடைந்து விட்டதற்கு காட்டுவதற்காகத்தான் செய்யும். அதே போல சீனா என்பது தனது தாக்கு அதாவது உலக போக்கை மாற்றுவதற்காக அவ்வாறு செய்யுமா என்றால் இல்லை. ஆனால்
ஏனென்றால் அவர்களுடைய மொழி என்பதெல்லாம் உலகை ஆள்வதற்குரிய இந்த தன்மையை கொடுக்கக்கூடியதாக அவர்களுக்கு சாதகமாக இல்லை. இருந்த பொழுதிலும் சில அமெரிக்க இலக்குகளை தாக்கலாம் அல்லது அமெரிக்க நிலத்தை கூட, குறிப்பாக ஹவாய், அலஸ்கா போன்றவற்றை இலகுவாக தாக்க முடியும். அதே போல வடமேற்கு அந்த மாநிலங்கள் பலவும் அந்த தாக்குதலுக்கு ஆகப்படக்கூடிய தன்மையை அடையும். எனவே இவ்வாறான தொழில்நுட்பம் என்பது அவர்களுடைய பலத்தை காண்பிப்பதற்காக இருக்கும். இருந்த பொழுதிலும் இவை பாவிக்கப்படமாட்டா என்கின்ற ஒரு நம்பிக்கையில் இருப்போம். இருந்த பொழுதிலும் யாருடைய கையிலும் எதுவுமே இல்லை. இது ஒரு சிறு பட்டன் அமர்த்துவதில் இருக்கின்ற விடயம். தவறுதலாக ஒரு பட்டன் அமர்த்தப்பட்டு அது வெடித்தால் கூட நிலைமை என்பது பரிணாமமாக முற்றுமுழுதாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த ஆயுதங்கள் என்பன தற்பொழுது உலகின் வேகங்களை எட்டாத. இதற்கு நாங்கள் இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் என்கின்ற ISS, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டர், அது உலகை ஒரு நாளைக்கு 18 முறை சுற்றி வருகின்றது. 1.5 மணித்தியாலத்தில் ஒரு இரவு பகலை கடக்கும். அதாவது ஒரு இரவு 45 நிமிடம், ஒரு பகல் 45 நிமிடம். ஏனென்றால் அதன் வேகம் என்பது 27,000 கிலோமீட்டர். எனவே 27,000 கிலோமீட்டரில் அது பயணிக்கின்ற பொழுது அது 18 முறை ஒரு நாளுக்குள் உலகத்தை சுற்றி வருகின்றது. அதன் பயணப்பாதையை நேர்கள் கூட சாதாரணமாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டர் பேத் டொரண்டோ என்று போட்டாலே டொரண்டோவை அது கடக்கின்ற நேரத்தையும் அது எவ்வளவு வேகத்தில் கடக்கின்றது என்பதையும், அது மிகவும் பிரகாசமாக தெரியக்கூடிய ஒன்று. அதிவேகமாக பயணிப்பதை நாங்கள் இங்கே இருந்து கூட பார்க்கக்கூடிய ஒரு சிறு புள்ளி எவ்வளவு வேகமாக பயணிக்கின்றது என்பதை காணக்கூடியதாக இருக்கும். அதற்கான இணையதளங்கள் 4-5 இருக்கின்றன. அதன் பயணப்பாதையில் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த நேரத்தில் கடந்து செல்லும் என்று அதை ஒரு உதாரணமாக எடுக்கலாம். எவ்வாறு இவ்வாறான ராக்கெட் தொழில்நுட்பங்கள் உலகிற்கு ஆபத்தானவை என்று. ஆனால் அமைதியாக நம்புவோம், அவ்வாறான தொழில்நுட்பத்தை பாவித்து ஒரு நாடு மற்ற நாட்டை தாக்காது என்று. அதனைத்தான் உங்களுடைய இந்த கேள்விக்கான விடையாக கூறலாம். நிச்சயமாக. இந்த காலகட்டங்களில் எந்த நாடு பலம் வாய்ந்தது என்பதை நிரூபிப்பதற்கு எல்லாருமே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற காலகட்டங்களாக இருக்கிறது. குறிப்பாக சீனா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள். ஆனாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர்கள் தொடர்ந்து எப்படி இயங்க போகிறது, இது ஏனைய சிறிய நாடுகளுக்கு எவ்வளவு தூரம் சாதக பாதக நிலைமைகளை ஏற்படுத்த போகிறது என்று. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.